ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் சுண்டல், அதாவது பச்சை சுண்டல். ஆம், பிரியாணி மாதிரி தான், பிரெஞ்சு சாதம்னு சொல்கிற மாதிரி, வெஜிடபிள் சாதம்னு சொல்கிற மாதிரி. நான் இதை வச்சு தான் நான் இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த பச்சை கொண்டக்கடலையை வந்து நல்லா ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிச்சு. அதனால இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலையில் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது, உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கிரீன் சுண்டல் கிடைச்சனால நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறேன். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துச்சு, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லா ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நான் காலையில் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்போது நான் வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க, தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு இப்போ குக்கர் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டு இடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் 8 ஹவர்ஸ் ஊறணுன்றாங்க. பட் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பச்சை சுண்டல் வந்து செஞ்சது இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ கிடைச்சது, சரி செஞ்சு பார்ப்போமே, ட்ரை பண்ணுவோமே இந்த ரெசிபின்னு வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இது நல்லா அது வந்து என்ன சொல்கிறதுனா ஊறுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு வந்து நான் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எப்பயும் போல் பிரியாணிக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்கு. இதை கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் சமைக்கும் போது அரைச்சிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் முதையே நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். புதினா கொத்தமல்லி ஒரு மாதிரி திக் க்ரீன் மாதிரி ஒரு மாதிரி கலர் ஆகிடும். அதனால வந்து முதல்ல அரைக்காதீங்க, சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்சியில் போட்டு இதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது ரெசிபி. அதனால இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், நல்லா தான் இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ 2 தக்காளி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த இதெல்லாம் சொல்ல தெரியாது, மெஷர்மெண்ட் அளவெல்லாம். நான் எப்படி செய்கிறேன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். இதனால நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு ஆனியன் தான் சேர்க்க போகிறேன், 2 ஆனியன் சேர்க்கல, நான் ஒரு ஆனியன் தான் சேர்க்குறேன். அது வந்து சில பேர் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, பிரியாணிக்குனா 2 வெங்காயம் போட்டால் 2 தக்காளி போடணுன்னு. அப்படி கிடையாது, நான் இப்படி தான் செய்வேன். அதனால நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆனியன் வந்து இந்த சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது போதுமானது தான். இது நான் இந்த ரெசிபியை சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேனே. அதனால தைரியமாக கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து விஷப்பரிச்செல்லாம் கிடையாது. அதனால வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், எதுவும் ஆகாது. நல்ல டேஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இது சோம்பு, அப்புறம் என்ன கல்பாசி, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அப்புறமேட்டுக்கு பிரியாணி எல்லாம், பட்டை ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லாம் பிரியாணிக்கு போடுற மாதிரி எப்பயும் தேவையானதை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சில பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரியாணி எல்லாம் இந்த மாதிரி ஸ்மெல்லாம் ஓவராக ஸ்மெல் வந்தால் பிடிக்காது சாப்பிடும் போதுன்னு சொல்லுவாங்க. அதனால உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. பட் இதை தான் பொருள், இந்த பொருள்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் அளவோ அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வச்ச அந்த சுண்டல் வந்து விசில் வந்துருச்சு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி அந்த 2 எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டா அரைக்கல. கொஞ்சம் கொர கொரன்னு தான் அரைச்சு வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி அந்த 2 தக்காளியுமே நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆம், இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றனால எனக்கு இந்த ரெசிபி எப்படி வரும்னு தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா 2வது டைமும் இதை செய்யணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால நீங்க சப்போஸ் இந்த சுண்டல் கிடைக்கலனா கூட நீங்க நார்மலா வீட்ல இருக்கிற சுண்டல்ல கூட செய்யுங்க. கண்டிப்பா நல்லதுதான். ஹெல்தியான ஃபுட்டு தான், சத்தான ஃபுட்டு தான். டேஸ்டாவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் என்ன விஷயம்னு தெரியல. பட் ஆனா இது அப்படியே பாக்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல இருந்தனால நான் வாங்கி சரி ட்ரை பண்ணலாமே டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர்ல இன்னொரு ஒரு 2-3 விசில் நல்லா விட்டனால தான் அது நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததே. ஏன்னா நான் 8 ஹவர்ஸ் ஊற வச்சேன். பட் ஆனா அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா உப்பி வந்துருச்சு. இருந்தாலும் அந்த சுண்டல் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது அதுக்கப்புறம் நான் திரும்பவும் சுடு தண்ணி போட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் ஊற வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் திரும்பவும் செஞ்சேன். ஆமா. அதனால நீங்களும் கண்டிப்பா இது கிடைச்சதுன்னா செய்யுங்க. இல்லன்னா ப்ரவுன் கலர் சுண்டல்லே செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்கும். உங்க வீட்ல எல்லாம் என்னென்ன சமையல் பண்ணீங்க? என்ன சமைச்சீங்க இன்னைக்கு? என்ன டிஃபன் லஞ்சுக்கு கட்டி குடுத்தீங்க? குழந்தைங்களுக்கு என்ன டிஃபன் லஞ்ச் கட்டி குடுத்தீங்க? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. இந்த வீடியோ மத்தியானம் தான் லோட் ஆகும். காலைல என்ன சாப்பிட்டீங்க? எல்லார் லைஃப்பும் எப்படி போகுது? ஹாப்பியா இருக்கீங்களா? இல்ல என்ன எப்படி போகுது? அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ரொட்டீன் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செய்வேன்ட்டு ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். காளான் ஒரு டைம் அப்படிதான் டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சதுன்னு சொல்லிட்டு காளானும் ரெசிபியும் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் வந்தது. அதனால நீங்க ஏதாவது இப்படி டிஃப்ரெண்டா ரெசிபி கிடைச்சதுன்னா இதை ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அதை வச்சு ரெசிபிஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது இது போட்டு வெங்காயம் அந்த அரைச்சு வச்ச அந்த கொத்தமல்லி புதினாலாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு இதுல வந்து பிரியாணி இந்த சோம்பெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்மெல்லே பயங்கரமா நல்ல ஒரு அரோமாவா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ளேவரா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அது பிரியாணி ஸ்மெல்லுன்னு சொல்றாங்க. பார்த்தா அப்படி ஒரு பக்காவான ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு பார்க்க. அந்த ஸ்மெல்லுக்கு அப்பவே சாப்பிடணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்லயே அரைச்சு வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி தூள்னு சொல்லிட்டு வீட்லயே அரைச்சு வச்சிருப்பேனா, அந்த பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் எப்பயுமே. அதுவும் கொஞ்சம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3யும் நல்லா அரைச்சு வச்சு பொடி பண்ணி, ஆனா அது ரொம்பலாம் நீங்க போடக்கூடாது. கொஞ்சமா தான் போடணும். அதுவும் ஒரு டேஸ்ட், அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் ஃப்ளேவரை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். பிரியாணின்னு நம்ம பிரியாணியை வந்து அடிச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்காண்டி மட்டும்தான். அதை அடிச்சுக்கிற ஆளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டில். இப்போ கொஞ்சோண்டு சால்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பாதி இது வீடியோஸ் வந்து பாதி கொஞ்சம் ஸ்கிப் ஆயிருச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த சால்ட்டு போட்டு இன்னும் நல்லா அது இதாகி வரணும். எல்லாம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கொஞ்சமா காரத்தூள் இது வந்து கொஞ்சமா ஆட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ பச்சை மிளகா போட்டிருக்கனால நீங்க வந்து காரத்தை பார்த்து போடுங்க. குழந்தைங்க வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் காரம் பார்த்து போடுங்க. இது லைட்டாக மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ்.
மஞ்சத்தூள் வந்து லைட்டா போட்டுக்கோங்க கலருக்காக, அவ்வளவுதான். இது வந்து கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூளும் அளவா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டை லவங்கம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இதை வந்து அளவா போடுங்க. இதான் நான் அரைச்சு வச்சிருக்கேன் அந்த பிரியாணி மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இதையும் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறுன்னு நீங்க கிளற வேண்டியதான். கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணி செய்யறாங்க, தயிர் அது இதுன்னு ஊத்தி என்னென்னமோ பண்ணுவாங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். சிக்கனுக்கு மட்டும் தயிர் ஊற்றி செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணிக்கும் அதே மாதிரி தான். ஆனால் மித்த வெஜிடபிள் பிரியாணிலாம் அப்படிலாம் பண்ணால் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. அதனால நான் தயிர் வந்து யூஸ் பண்ணல இதில். சிம்பிளான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து உடம்பு சரியில்லைன்னா எதுவுமே இல்லைன்னா சிம்பிளாக வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணுமா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டோமா. இப்போ வந்து அந்த சுண்டல் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சுண்டல் வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அது போட்டுட்டேன். ஆமாம், இப்போ அதனால சிம்பிளாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கழுவி அரிசி இருந்தால், வெங்காயம் தக்காளி இருந்தால், பிரியாணி மசாலா இருந்தால் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்கள் வீட்டில் அந்த ஒன் பாட் குக்கிங் தான். ஒரே பாத்திரத்துல ஓஹோன்னு சாப்பாடுன்ற மாதிரி ஒரே பாத்திரத்துல நீங்க அழகா செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா ரைஸையும் நல்லா கழுவி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா கிளறி தண்ணி தேவையான அளவு. இப்ப நம்ம என்ன பிரச்சனைனா, எப்பயுமே இந்த குக்கர்ல தண்ணி மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா குழஞ்சு போயிடும், இல்லைன்னா சொதப்பலாயிரும். அதனால எப்பயுமே தண்ணியுடைய மெஷர்மெண்ட் மட்டும் நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டனாலே இந்த சாப்பாடு, இந்த வெரைட்டி ரைஸ்லாம் இல்லை பண்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது குலையாம, அரிசி குலையாம நல்லா இருக்கும். இல்லை கொஞ்சம் எனக்கு சால்ட் பத்தாத மாதிரி டேஸ்ட் பண்ண, நல்லா பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சமாக போட்டு இப்போ மறுபடியும் லிட்டை போட்டு மூடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே இதில் வந்து நம்மளுக்கு விசில் வந்துச்சுன்னா பிரியாணி ரெடி. இது நமக்கு ஈஸியானது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணலாம் நம்மளுடைய. பார்த்தீங்களா, ஆஹா, பிரியாணி நல்லா இதா தூக்கெல்லாம் நல்லா அந்த ஸ்மெல் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெய் ஊற்றிட்டோம், நெய் போட்டிருக்கோம். நெய் போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு எடுத்து பரிமாறினா பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இது கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் அப்படியே இஞ்சிடும். தண்ணி இஞ்சினதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே செம்ம மனமாக நல்ல டேஸ்ட்டாக அது ஒரு ஃப்ளேவராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொதப்புமான்னு நினச்சேன், பட் இது எனக்கு சொதப்பாம நல்லா ரெசிபி கரெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எதுதான் ப்ரொசீஜர், இதுதான் பொருள், அவ்வளோதான். இந்த பொருளை வச்சுட்டு நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செஞ்சீங்களா, செய்யலையா, இல்லை உங்களுக்கு இது வந்து சரியா சாட்டிஸ்ஃபையா இருக்குமான்னு தெரியலையா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா, நான் செஞ்சதுல எதுவும் தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திக்கலாம். தவறு சொன்னா தப்புன்றது குறைய வந்து நிறைய மாத்திக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா அது என்னது நான் என்ன அடுத்த டைம் செய்யும் போது அதை வந்து சேஞ்ச் பண்ணி செஞ்சு பார்க்குறேன். எப்படி ரெசிபி நல்லா வருதான்னு நீங்களும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் அழகான அழகு போல ஒரு பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்போ தட்டில் போட்டுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்ல இடம் மாற்ற வேண்டியதான். அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அப்படியே நல்லா தக தகன் கோல்டு மாதிரி மினுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைட்டுக்கு அதுக்கும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். குலையாம அந்த அரிசிலாம் நல்ல விதையா நல்லா இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இப்போதான் வீடியோ அப்லோட் ஆயிருக்கும் உங்களுக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.